திருப்பதிக்கு செல்கிறவர் அங்கே இருந்து லட்டு வாங்கி வந்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தருவர். அந்த லட்டுவை வாங்கிக் கொள்வர் அனைவருக்கும் திருப்பதி என்ற நினைவு வரும். அதனோடு ஏழுமலையான் வடிவமும் மனதுக்குள் தோன்றும். பிரசாத லட்டுவை உண்ணும் பொழுது கூடவே நாராயணா கோவிந்தா என்ற ஏதாவது ஒரு திருநாமமும் சேர்ந்து இனிக்கும். அந்த பிரசாத லட்டுவின் மனம், சுவை, அதை உண்ட நினைவு இவையெல்லாம் சில மணி நேரமாவது நீடிக்கும். அதுவரை பெருமாளின் நினைவும் அகத்தில் நம்மை அறியாமலே நிறைந்திருக்கும். அந்த பிரசாதத்தை கொடுத்து அவங்க அந்த நாராயணா சொல்லும்போது அதோட பலன் நமக்கும் கிடைக்கும். உதிரியான பூந்தி போல சிதறி கிடக்கும் மனதின் எண்ணங்களை ஒன்றாக திரட்டி ஒரே உருண்டையான லட்டு போன்ற திருமாலின் திருப்பாதங்களை கொஞ்ச நேரமாவது இறுகப்படுத்திருக்க செய்கிறது திருப்பதி லட்டு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலோட பிரசாதமும். அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட பிரசாதத்தை வாங்கி நாமளும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். பக்தியை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.